Okay. ॐ शुक्लाम्बरधरं विष्णु शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये सरस्वती नमस्तुभ्यं वरदिष्कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैः पुष्टुवागुंसस्तनूभिः यशेम देवहितं यदायुः। स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्ताक्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु। ॐ शान्ति शान्ति शान्तिः। The ninth mantra, second chapter. हे प्राण त्वम् इन्द्रः तेजसा रुद्रः असि परिरक्षिता त्वम् अन्तरिक्षे चरसि सूर्यः त्वम् ज्योतिषां पतिः। हे प्राण. So தேவர்கள்லாம் ஸ்துதி பண்ணிட்டு இருக்கா. They are continuing the ஸ்துதி. இந்திரா அசி துவம், நீதான் இந்திரன். இந்திரன்கிறது இந்த இடத்துல தேவராஜன் இந்திரன் இல்ல, இரண்யகர்ப்ப இந்திரா ஈஸ்வரா. தேஜசா ருத்ரஹ அசி, சம்ஹார சாமர்த்தியன சம்ஹார கர்த்தாவாக நீதான் ருத்ரனாக இருக்கிறாய். ஸோ நம்ம பார்த்தோம் சிவனுக்கு ரெண்டு ரூபம், கோர ரூபம் அகோர ரூபம். கோர ரூபமாக இருக்கும்போது ருத்ரனாகவும் அகோர ரூபமாக இருக்கும்போது சிவனாகவும் சாந்தமாகவும் மங்களகரமாகவும் இருப்பார். அதுக்காக ருத்ரனாக இருக்கிறது மங்களகரம் இல்லைன்னு இல்லை, நமக்கு அது கஷ்டமா இருக்கு, பயமா இருக்கு, வேதனையை கொடுக்கக்கூடிய விஷயம். ஏன்னா ரோதயதி இதி ருத்ரஹா, துக்கம் திராவியதி இதி ருத்ரஹா, துக்கத்தை கொடுப்பவர்ங்கிறதுனால ருத்ர ரூபம் அநேகமா யாருக்கும் பிடிக்கிறது இல்லை. ஆனால் நம்மளுடைய சனாதன தர்மத்துல வைதிக தர்மத்துல நம்ம அது தனி இது தனின்னு பாக்குறது இல்லை. எல்லாமே பகவானா இருக்கும்போது நல்லது பகவான் கெட்டது பகவான் இல்லைன்னு பிரிக்க முடியாது. நல்லது கெட்டதுங்கிறது கூட ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட் தான். ருத்ரன் அழிக்கக்கூடியவர்னாலும் அழித்தல் அப்படிங்கிறது எப்பவுமே நல்ல விஷயமாக இருக்கிறது இல்லை, எப்பவுமே கெட்ட விஷயமாகவும் இருக்கிறதில்லை. அதனால எப்பவுமே நல்ல விஷயமா இல்லைங்கும் பொழுது அதுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸும் இல்லை, எப்பவுமே கெட்ட விஷயம் இல்லைங்கிறதுனாலையும் அதை அவ்வளவு இம்பார்ட்டண்டா எடுத்துக்கிறது இல்லை. நம்மளுடைய பர்செப்ஷன்ல இருக்கு. சில சமயம் எது நல்லதுன்னு நினைக்கிறோமோ அதே நமக்கு கெடுதலாகவும் இருக்கு, எது நான் கெடுதல்னு நான் நினைச்சிட்டு இருக்கேனோ அதுவும் சில சமயம் நல்லதாகவே இருக்கு. மாற்றமும் ஒரு மங்களம் தான். ருத்ரா ஆல்சோ இஸ் மங்களகரா அலோன். காரணம் என்னென்ன, கர்மபாலாவை கழிச்சுட்டே வருமே, யூ பிகம் அலர்ட், யூ லேர்ன் சம்திங். கர்மபால தாத்தாவாக பார்க்கும்போது ருத்ரன் குரமாக இருக்கிறார். உங்க கர்மாலையும் என்னுடைய இண்டிவிஜுவல் கர்மான்னு ஒன்று இருக்கு, அதுலயும் சமஷ்டி கர்மான்னு இருக்கு. எஸ்டிக்கு ஒரு கர்மா இருக்கு, நம்ம சொல்றோம்ல என்னுடைய ஜாதகப்படி அப்படின்றோம். அப்புறம் இந்த தேசத்தினுடைய ஜாதகப்படின்னு தேசத்துக்கு ஒன்று கணிப்பா. லைக் ஜாதகம்ங்கிறது தனி மனுஷனுக்கு மட்டும் இல்லை. ஏன்னா ஜாதகம்ங்கிறது என்ன, ஒவ்வொரு காலகட்டத்துல ஒரு சில சம்பவங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றதுதான், ஒரு இண்டிகேஷன் தான் அது.
அதனாலதான் இது நடக்கிறதுன்னு இல்லை, அது நடக்குங்கிறத இது காட்டுறது. இட் இஸ் அதர் வே ராங். ருத்ரனாக நீ இருக்க. அப்புறம் பிரம்மா விஷ்ணு சிவா மூணுமே நீதான். அகோர ரூபமாக மங்களகரமாக பார்க்கும் பொழுது அவரை விஷ்ணுவாக பார்க்கிறோம். விஷ்ணு நமக்கு எல்லாத்தையும் கொடுத்து, நமக்கு எல்லா சௌகரியங்களையும் கொடுத்து, நம்ம வாழ்க்கையில இருக்கிறதுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கொடுத்து நம்மள மெயின்டைன் பண்றவர், காப்பாற்றுபவர் விஷ்ணு. அதனால சிவனையே விஷ்ணுவாகவும் சொல்றோம். சரி, பிரம்மா விஷ்ணு சிவால என்னுடைய கண்களுக்கு தெரிய புலப்படுறவாளா அப்படின்னு பார்த்தா இல்ல, என்னுடைய இந்திரியங்களுக்கு புலப்படாதவர்களாக இருக்கிறார்கள். அதாவது நீ பிரம்மா விஷ்ணு சிவாக இருக்கும் பொழுது என்னுடைய இந்திரியங்களுக்கு புலப்படலை. அதனாலதான் ஏ பிராண நீயேதான் சூரியகா துவம் அசி, யூ ஆர் சூர்யா, சூரிய பகவானாக இருந்துட்டு எங்களுக்கு தர வேண்டிய அத்தனை போஷாக்கும் எங்களை எப்படி எல்லாம் பார்த்துக்கணுமோ அப்படிலாம் நீ பார்த்துக்கிற. இப்போ பிரம்மா விஷ்ணு சிவனாக 3 பேருமே ஒரு உருவத்தோட நாம் பார்க்கணும்னா அது சூரியன் தான். ஏ பிராண யூ ஆர் ஈஸ்வரா. சங்கராச்சாரியருடைய ஷண்மதங்கள்ல கௌரம்னு ஒண்ணு இருக்கு. சைவம் வைஷ்ணவம் கானபத்தியம் கௌமாரம் சாக்தம், அதுல கௌரம் இஸ் இன்க்ளூடட். சூரிய வழிபாடு செய்பவர்கள், சூரிய பூஜையை செய்பவர்கள், பிரத்யக்ஷ தேவதமாக இருக்கிறதுனால சூரியனுக்கு பூஜை பண்றது ரொம்ப விசேஷம். நம்ம சாதாரணமா பொங்கல் அன்னைக்கு மட்டும்தான் பண்றோம், ஆனா நித்தியம் சூரியனுக்கு பூஜை பண்றது ரொம்ப விசேஷம். ஸ்வம் சூரியஹ சன்னு அந்தரிக்ஷே சரதி. நீ சூரியனாக இருந்து யூ ஜஸ்ட் மூவ் அரவுண்ட். நம்ம கோவில்ல உற்சவமூர்த்தி மூலமாக இருப்பவர், உற்சவமாக இருப்பவர்னு சொல்றோம். மூலவர் உற்சவர்னு. உற்சவமூர்த்தியாக எப்பொழுதுமே வலம் வந்து கொண்டிருப்பவர் சூரிய பகவான். மூலவர் அங்கேதான் இருப்பார், நம்ம தான் போய் பார்க்கணும். ஆனா அதே உற்சவமாக எதுக்காக வச்சிருக்காங்கன்னா பகவான் வெளியில வந்து நம்மளெல்லாம் பார்க்கறதுக்கு, முடியாத வாழ்க்கெல்லாம் தரிசனம் கொடுக்கறதுக்கு, ஞாபகம் இல்லாத வாழ் ஞாபகப்படுத்துறதுக்கு, நான் ஒருத்தன் இருக்கேன், என் கிட்ட வா, அபயம் தரேன், பயப்படாம இரு, நான் பாத்துக்கிறேன், சரண்டர் டு மீ அப்படின்னு சொல்றதுக்காகவும், உன்னுடைய கஷ்டங்களை நானே வந்து பாக்குறேன், நீ பக்தனா இருக்கியா, நீ கஷ்டப்பட்டு கூட என்னை பார்க்க வர வேண்டாம், நானே உன்னை வந்து பாக்குறேன், உன் பக்கத்துலயே இருக்கேன், டெய்லி உன்னை ஸ்பர்சிச்சுட்டும் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பிரத்யட்சமாக இருப்பவர் சூரிய பகவான். எல்லா தெய்வமும் ஒரே உருவமாக பார்க்கணும்னா அது சூரிய பகவானாக இருக்கிறார். துவம் ஜோதிஷாம் பதிஹி. ஹிரண்ய கர்ப்பமாக இருக்கிறார் ஏ பிராண, யூ ஆர் ஈஸ்வரா அண்ட் யூ ஆர் துவம் ஜோதிஷாம் பதிஹி. ஜோதிஷ் அப்படின்னா ஜோசியம் இல்லை, ஜோதிஷ்ங்கிறது இலிமினரிஸ், பிரைட்டா இருக்கிறது, பளீர்னு இருக்கிறார். அத்தனை இதெல்லாம் பளீர்னு இந்த உலகத்துல இருக்குன்னு சொல்றோமோ, பிரைட்டா இருக்குன்னு சொல்றோமோ, அது எல்லாத்தையும் விட ரொம்ப பிரைட்டஸ்டா இருக்கிறது நீதான். யூ ஆர் தி கிரேட்டஸ்ட். நீதான் இருக்கிறதுலே உத்தமமானவன், வரிஷ்டகா. உன்னை காமிக்கிறதுக்கு வெளிச்சம் போட்டு உன்னை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, நீ சுப்பிரகாசமாக இருக்கிறாய் அப்படின்னு ஸ்துதி பண்றா. அண்ட் தேர் கண்டினியூயிங். அடுத்த மந்திரத்திலையும் ஸ்துதி கண்டினியூ ஆகுது. யதாத்வம் அபிவர்ஷசி அத இமாக பிராண தே பிரஜாः ஆனந்தரூபாः திஷ்டந்தி காமாய அன்னம் பவிஷ்யதி இதி. இந்த மந்திரத்துல விருஷ்டியாக, மழையாக அவரை பார்க்கிறோம், பிராணனை. அதுல சூரியனாக பார்த்தோம், நெக்ஸ்ட் பிராணனாக மழையாக பார்க்கிறோம். சூரியன் இல்லாமல் மழை இல்லைங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். கடல்ல இருக்கிற உப்பு தண்ணிய எடுத்து அத அமிர்தமாக நமக்கு மாற்றி கொடுப்பவர் சூரிய பகவான், பிராணசக்தி தான்.
ஹே பிராண, யூ ஆர் இன் த ஃபார்ம் ஆஃப் ரெயின். அந்த மழையும் கரெக்டா எங்க நேரா போய் ஓஷன்லயே அடிக்கும் போது எல்லாரும் புலம்புறோம், ஐயோ மழை கடல்லயே பெஞ்சிட்டு, இதெல்லாம் நடக்கிறது சமயம். அந்த மழை எப்பவுமே கடல்ல பெய்யாம ஊர்ல தான் ஜனங்கள் இருக்கிற இடத்துல தான் அது மழையா பெய்யறது. கடல்ல போய் பெஞ்சா அது பிரயோஜனம் இருக்கிறது இல்லையா? ஆனால் சில சமயமும் அது நடக்கிறது. அதுவும் நம்ம கர்மா தான். ருத்ரன் அவர் அக்னியை மட்டும் டிரான்ஸ்போர்ட் பண்றது இல்ல, சாரி, அக்னியாக இருந்து அவிசை மட்டும் டிரான்ஸ்போர்ட் பண்ணல, அவர் மழையாக இருந்து மேகமாக நமக்கு நீரையும் நமக்கு சப்ளை பண்றார். He just showers us with his grace. அதனால மழை வர்றச்ச ஓடி போய் ஒளிஞ்சுக்க கூடாது. மழை வர்றச்ச ஆனந்தமா மழையில நின்று யாருக்கு வெல்கம் ரெயின். இந்த காலத்துல எல்லாருமே மழைனா ஓடி போயிடுறா. நம்மளாம் சின்னப்ப மழையில நின்று நல்லா நனைஞ்சு எல்லாம் ஆயிருக்கலாம், அப்பெல்லாம் ஒண்ணுமே ஆனதில்லை. பட் இப்ப ரொம்ப மழை வந்துருச்சு இல்லவா இல்லவா அப்படிங்கிறான். ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி ஆயிடுறது அது. We have to welcome rain because it is a blessing. அது அந்த ஒரு விஷயம் நடக்கலைன்னா நம்ம யாருமே இருக்க முடியாது, தண்ணி இல்லாமல் இருக்கவே முடியாது. ஏ பிராண, ஏ இரண்ய கர்ப்ப, யதார்த்தம் அபிவர்ஷத்தி, நீ எப்ப மேகமாக மழையாக பெய்கிறாயோ, அபிவர்ஷத்தி, வெறும் வருஷத்தி இல்ல, அபிவர்ஷத்தி இன் அபண்டன்ஸ், கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் அப்படின்னு பேய் மழைங்கிறவங்கள கொட்டது மழைங்கிறோமோ அந்த மாதிரி நீ கொட்டும் பொழுது, எதா துவம் அபிவர்ஷத்தி அத, அப்புறம் என்ன ஆகுது, தே இமாஹா பிரஜாஹா பிராணத்தே, இமாஹா பிரஜாஹா இந்த ஜனங்கள், பிரஜாகான இந்த இடத்துல லிவிங் பீயிங்ஸ் எடுத்துக்கலாம். எல்லா லிவிங் பீயிங்ஸ், மழை, செடி கொடி, மிருகங்கள், பூச்சிகள், நம்ம மனுஷா எல்லாருமே they all survive. உன்னாலதான் நாங்கெல்லாம் ஜீவிக்கிறோம். ஏன்னா விஷ்ணுவாக இருந்து அகோர ரூப சிவமாக இருந்து அவர் மங்களத்தை கொடுக்கும் பொழுது அவர் விஷ்ணுவாக இருக்கிறார், நம்ம மெயின்டைன் பண்றார். எப்படி மெயின்டைன் பண்ண முடியும்? இந்த மாதிரிதான், அதுக்கு நல்ல தானியங்களை கொடுத்து, நல்ல நீரை கொடுத்து, நல்ல போஷாக்கை கொடுத்து நம்மளை காப்பாற்றுகிறார். நல்ல மழை கூட எப்படி வரணும், விஷ்டி எப்படி இருக்கணும், காலே வருஷத்து பர்ஜன்யா, காலத்தில் பெய்யணும் மழை. காலம் தவறி பெய்தால் பிரயோஜனம் இல்லாமல் பெய்யுறது. எல்லா காசும் வாடி போன அப்புறம் மழை பெய்யறதுனால என்ன பிரயோஜனம்? பிரயோஜனம் இருக்கிறது இல்லை. அதே மாதிரி நல்லா அறுவடை பண்ண போறோம் அப்படின்னு காத்துட்டு இருக்கிறதுக்கு மழை பெஞ்சா என்ன ஆகும்? அதுவும் மோசமாகிடும். அதெல்லாம் கோர ரூபம் ஆயிடும். கோர ரூபமாக சூரிய பகவான் இல்லைன்னா பிராணசக்தி இருக்கும் பொழுது அதெல்லாம் ஆயிருந்தது. அதனால காலைய வருஷத்துக்கு பர்ஜன்யமானு பிரார்த்தனை பண்ண வேண்டியிருக்கு சக்தி பாட்டத்துல. காலைய வருஷத்து சொல்லும் பொழுது கூட காலத்துக்கு பெய்தாலும் கரெக்டான அமௌண்ட்ல வேற மழை பெய்ய வேண்டியது. கிளவுட் பர்ஸ்ட் எல்லாம் கேள்விப்பட்டோம் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி உத்தரகண்ட்ல. அதெல்லாம் மழை பெஞ்சு எல்லாமே நாசமாயிடுச்சு. அது மாதிரி எல்லாம் இல்லாம கேதார்நாத்தெல்லாம் ரொம்ப துவம்சம் பண்ணிடுச்சு மழை. அது மழை பண்ணல, மனுஷன் பண்ணின தப்புக்கு பகவானை ஒன்றும் சொல்ல முடியாது. போத உத்தரகண்டெல்லாம் போனோம்னா தேவதாரு மரங்கள்லாம் இருக்கு. நம்ம படிச்சோம் இல்லையா, தேவதாரு மரம் ரகுவம்சத்துல பார்வதிக்கு ரொம்ப பிடித்த மரம். நிறைய தேவதாரு மரம், ஃபுல்லா காடுதான். போயிருக்கீங்க அப்கோர்ஸ். எப்படி அந்த மலையை போட்டு கொடைஞ்சி 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 மரங்கள் எல்லாம் வெட்டி அங்க நடக்கிறது நம்ம ஏதோ சாமியை பார்க்கறதுக்காக போறோங்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணினாலும் கூட அந்த காலத்துல ஏதோ கஷ்டப்பட்டு போனா இன்னைக்கு சௌகரியமா போகணும்னு சொல்லிட்டு நம்ம நேச்சரை ரொம்ப நம்ம மலையே பகவானாக பாக்குறோம், கடலை பகவானாக பாக்குறோம். நேச்சர் இயற்கைங்கிறது ஜடமாக பார்க்கும் பொழுது அதை நமக்கு அனுகிரகம் பண்ணாது. அது ஜடம்னு நினைச்சு நம்ம அழிக்கும் பொழுது அதனால என்ன கான்சிக்வன்ஸ் இருக்கோ அதுக்கு நம்ம
நம்ம வரவழைச்சுன்றதுதான். அங்க இருக்கிற மக்களும் ரொம்ப அக்கிரமங்கள்லாம் பண்ணிட்டு தான் இருந்தா. ரொம்ப தவறான காரியங்கள்லாம் எல்லாம். ஒரு புண்ணிய கஷேத்திரம்னு ஒரு இடத்த வச்சோம்னா அந்த இடத்துல தவறான விஷயங்கள் நடக்கக்கூடாது. ரொம்ப தவறான விஷயங்கள்லாம் அங்க நடந்திருக்கு. எல்லாமே சேர்ந்து பகவான் தண்டிச்சா மாதிரி இருக்கு ருத்ரன். அதிவிருஷ்டியும் இல்லாமல் அனாவிருஷ்டியும் இல்லாமல். அதிவிருஷ்டி மீன்ஸ் எக்ஸஸ் ரெயின், அனாவிருஷ்டி மீன்ஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் ரெயின். ரெண்டுமே ப்ராப்ளமாக இருக்கிறது. சூரியனுடைய ரோல் நம்ம லைஃப்ல எவ்வளோ இம்பார்ட்டண்டா இருக்குங்கிறத இந்த ஸ்திதியில நம்ம பார்க்கிறோம். ஈக்கலாஜிக்கல் பேலன்ஸ் வேணும்னா சூரிய பகவான் வழிபாடு ரொம்ப முக்கியம். பிராணசக்தி ரொம்ப முக்கியம். வயலேஷன் இல்லாமல் பார்த்துக்கணும். இது பண்ணினாலும் நேச்சர்ல எந்த விதமான வயலேஷனும் இல்லாம. காட்டுல எல்லாம் ட்ரைபல் பீப்புள் எல்லாம் இருக்கா, அவளுக்கு ஒன்றும் இங்க இருக்கிறவா அங்க போய் உபத்திரம் பண்ணாத வரைக்கும் அவ பாட்டுக்கு தான் இருக்கா. அப்கோர்ஸ் அவளுக்குள்ள குரூப் இருக்கு, சண்டை இருக்கு, மனுஷனா இருக்கிற வரைக்கும் எல்லா இடத்துலயும் எல்லாம் இருக்கு. பட் ஸ்டில் இயற்கைய நேச்சரை எதுவுமே பண்ணாமல் தேவர் மெயின்டைனிங். ஸோ யதா त्वम् अभिवर्षसि ते इमाः प्रजाः प्राणते. இமாஹா பிரஜாஹா யுவர் சில்ட்ரன். ஏன்னா நம்ம முதல்லயே பார்த்தோம் ரை அண்ட் பிராண ஸ்பெர்ம் அண்ட் ஓவம் எல்லாம் பார்த்தோம். they are your children. தே பிரஜாஹா என்ன அர்த்தத்துக்கு அப்புறம் மழை வரும்பொழுது ஆனந்த ரூபாக திஷ்டந்தி. ஜம்ப் வித் ஜாய், அப்படியே சந்தோஷத்துல குதிக்கிறார்கள். ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு விசேஷம் இருக்கு. இப்போ நான் ரகுவம்சத்துல நம்ம வசந்த ரித்து பார்த்தோம். அப்புறம் கிரீஷ்ம ரித்துக்கு ஒரு விசேஷம் இருக்கு, வருஷ ரித்துக்கு ஒரு விசேஷம் இருக்கு. ஒவ்வொரு சீசனையும் ஒவ்வொரு தேவதாவாக பார்த்து ஒவ்வொரு சீசனையும் ஒரு பூஜையோட ஒரு ரிச்சுவலோட வெல்கம் பண்ணி ஒவ்வொரு சீசனுக்கு நமக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கிறதோ அதெல்லாம் ஒரு சந்தோஷமா அதுக்காக வெயிட் பண்ணி அதை ரிசீவ் பண்ணும்போது we feel very happy. We are just waiting. நமக்கு ரொம்ப பிரியமானவர்கள் நமக்கு வந்தா எத்தனை நமக்காக வெயிட் பண்ணவாளுக்கும் வெயிட் பண்ணின்னு நமக்கும் சந்தோஷமா இருக்காவா வர்றான்னு. நமக்காக வெயிட் பண்ணி இருக்காங்கும்போது வர்றவாளுக்கும் சந்தோஷமா இருக்கு. பரஸ்பரம் சந்தோஷம் இருக்கு. ஆனந்த ரூபாக திஷ்டந்தி. பிகம் வெரி ஹாப்பி. குழந்தைங்க எல்லாம் மழை காலத்துல ரொம்ப ஆனந்தமா வெளியில வந்து விளையாடிண்டு பேப்பர் போட் எல்லாம் பண்ணி தண்ணியில விட்டுண்டு அந்த சேர்லையும் சகதியிலையும் விளையாடும் போது மண்ணாக கலந்து விளையாடும் பொழுது அதுல ஒரு சந்தோஷம் இருந்தது. இதெல்லாம் செய்யணும். கிரவுண்டிங், யூ நீட் கிரவுண்டிங், யூ ஹாவ் டு பி இன் டச் வித் மதர் எர்த் அப்படின்னு டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கு. வெறும் காலோட நடக்கணும், மண்ணில் நடக்கணும், கிராஸ்ல நடக்கணும். அது மாதிரி இல்லாதனால நிறைய பிசியலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் வருது, சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் வருதுலாம் இன்னைக்கு பேசுறா. அந்த காலத்துல அது சர்வசாதாரணமா இருந்தது. நமக்கு அதெல்லாம் இயற்கையை விட்டு டிஸ்கனெக்ட் ஆகாம அதோடையே நம்ம டியூன் ஆகி இருக்கும் பொழுது மனசுக்கும் ஆனந்தமாக இருக்கு, தேகத்துக்கும் நல்ல அனுகூலமாக இருக்கு. புதுவா மழை வந்தா கொஞ்சம் வெளியில மழையில போய் நல்லா சந்தோஷமா ஆனந்தப்பட்டுட்டு உள்ள வந்துட்டு வெந்நீர்ல குளிச்சுடுவோம். அப்புறம் சளி பிடிச்சிக்காது. ஆனந்த ரூபாக திஷ்டந்தி காமாய அன்னம் பவிஷ்யதி. என்ன ஆனந்தம்? வெறும்னு மழையில நினைறது மட்டும் ஆனந்தமா? அதுக்கு நம்ம ஏதோ குற்றால அருவியில குளிக்கலாம், எல்லாம் ஆத்துல ஒரு ஷவரை வச்சு குளிக்கலாம், ஏதோ ஒண்ணு பண்ணலாமே. அந்த மாதிரி இல்ல. காமாய அன்னம் பவிஷ்யதி. இனிமே நல்ல அன்னம் நிறைய வரும், நமக்கு இனிமே பஞ்சம் இருக்காது, எவ்வளவு வேணுமோ அவ்வளவு ஃபுட்டு நமக்கு இருக்கும், எல்லாமே நல்ல விளைச்சல் இருக்கும், திருப்திகரமாக இருக்கும். காமாயங்கிறது திருப்திகரமாக, ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் ரொம்ப குறைவாகவும் இருக்குன்னு கவலைப்படாமல், ரொம்ப அதிகமா இருந்தாலும் வேஸ்ட் ஆயிடுறது, ரொம்ப குறைச்சலா இருந்தாலும் பத்தாம போறது. காமாய ஜஸ்ட் எங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளோ எல்லாமே எனக்கு கிடைக்கிறதுன்னு நினைச்சு we are all very happy. So Hiranyagarbha, Ishvara, in the form of prana, form of
சூர்யா, சூர்யா again in the form of rain. அதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை இப்படியாக பகவான் நமக்கு அனுகிரகம் பண்றார் பிராணசக்தியாக இருந்து. பிராணசக்தி உடைய கிரேஸ் இங்க எஷ்டி லெவல்ல இங்க சொல்லி ஒரு மழைங்கிறது இண்டிவிஜுவல், ஹோல் யூனிவர்ஸ் இஸ் நாட் ஹேவிங் ரெயின். இங்க இருக்கிறவாளுக்கு அனுகூலம் பண்றது இது எஷ்டியாக. அடுத்த மந்திரம் பிராத்யஹ பிராண ஏகரிஷி அப்தா விஸ்வஸ்ய சத்பதிஹி வயம் ஆத்யஸ்ய தாதாரஹ பிதா த்வம் மாதரிஷ்வனஹ. ஹே பிராண த்வம் விராத்யஹ அஸ்தி. பிராத்யஹங்கிறது ஒரு ஜார்கன், அந்த வைதிகளுக்குள்ள இருக்கிற ஒரு லாங்குவேஜ். இப்போ ஒரு ஸ்பெசிபிக் ப்ரொஃபஷனுக்கு ஒரு சில வார்த்தைகள் இருக்கு இல்லையா. இன்ஜினியர்ஸ் எல்லாம் ஒரு லாங்குவேஜ் வச்சிருப்பா, டாக்டர்ஸ்க்கெல்லாம் ஒரு லாங்குவேஜ் உண்டு. அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரொஃபஷனுக்கும் ஒரு சில லாங்குவேஜ் இருக்கு. ஒரு சில வார்த்தைகள்லாம் அவளுக்கு மட்டும் புரியுற மாதிரி, அந்த ஒரு கான்டெக்ட்ல மட்டும்தான் அது மீனிங்ஃபுல்லா இருக்கும். அந்த மாதிரி இந்த பிராத்யா அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் மீனிங் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை, எதிர்மறையான அர்த்தம் கொண்டது. இப்போ குண்டு அப்படின்னு ஒருத்தரை சொல்றோம்னா, குண்டுங்கிறது எக்ஸஸ் வெயிட், பட் அதுக்கு ஒரு செகண்டரி மீனிங்கும் இருக்கு இல்லையா. எல்லாரும் கொடுத்துருக்கா, அது இல்ல, பட் ஒரு செகண்டரி மீனிங் இருக்கு. செகண்டரி மீனிங்கிறது அன்அக்செப்டபிள், அக்லி, அவுட் ஆஃப் ஷேப் அப்படின்லாம் ஒரு செகண்டரி மீனிங் இருக்கு. அதே மாதிரி இந்த விராத்யா அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு பிரைமரி மீனிங்கும் இருக்கு, அண்ட் இட் இஸ் யூஸ்ட் இன் அ நெகட்டிவ் சென்ஸ். அதுக்கு ஒரு செகண்டரி மீனிங்கும் இருக்கு. ஸோ நம்மளுடைய சனாதன தர்மபதி வைதிக தர்மத்தின்படி எல்லாருமே அவங்களுடைய சாக்கா வேதம் இருக்கு இல்லையா, வேதம் நித்தியம் அதீயதாம் இருக்கேன், அவங்களுடைய சாக்காவை அவங்கவுங்க படிக்கணும். பிராமண கஷத்திரிய வைசியம் 3 பேருக்குமே அவங்களுடைய சாக்கா தெரிஞ்சிருக்கணும் முதல்ல. அது அவளுடைய தர்மம், வர்ண தர்மம். அது இந்த பஞ்சமகா யஜ்யத்துல இந்த பிரம்ம யஜ்யம்னு சொல்றோம் இல்லையா, அந்த பிரம்ம யஜ்யம் அதுல வேதம் படிக்கிறதுங்கிறது முக்கியமான ஒரு பங்கு. எப்படி வேதம் படிக்கிறது, எல்லாராலையும் வேதம் படிக்க முடியலன்னா கூட ஒரு சிம்பிளிஃபைடு ஃபார்ம். இப்ப சாம வேதத்தை சேர்ந்தவனா ஏதோ சாம வேதத்துல ஒரு சில இது கற்றுக்கலாம், ரிக்வேதம்னா ரிக்வேதத்துல ஒரு சில சுத்தங்கள் கற்றுக்கலாம், அசர்வ வேதம்னா அசர்வ வேதத்துல சிலது கற்றுக்கலாம். இந்த மாதிரி அந்த காலத்துல நம்ம பார்த்தோம்னா திவேதி இருந்தாங்க, 2 வேதத்தையும் மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு இருந்தவா, படிச்சவா. திவேதி, சதுர்வேதி, ஏகவேதின்னு ஒண்ணு கிடையாது. ஏன்னா அவங்கவுங்க சாக்கா அவங்க படிக்கணுங்கிறது கடமைங்கிறதுனால ஏகவேதிங்கிற ஒரு பட்டம் கிடையாது, அது கடமை. அதுக்கு மேல படித்தால் அது பெருமை. அதனால திவேதி, திரிவேதி, சதுர்வேதி. ஸோ ஹவு மச் டைம் தே வுட் ஹவ் ஸ்பெண்ட் லைஃப்ல எல்லாத்தையும் படிச்சு மனப்பாடம் பண்ணி அர்த்தத்தோடையும் புரிஞ்சுட்டு, அதை சும்மா வெறும் மனப்பாடம் மட்டும் இல்லை, அது புரிஞ்சுட்டு அது மற்றவளுக்கு எடுத்துன்னு சொல்லிட்டு இருந்துட்டாங்கன்னா கிரேட் லைஃப் தான். இந்த மாதிரி பிரம்ம யஜ்யம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கடமையாக இருக்கு. மினிமம் பகவத்கீதையாவது படிச்சிருக்கணும், ஏதோ ஒண்ணு ஒரு 2 சுத்தமாவது படிச்சிருக்கணும், ஸ்ரீ சுத்தமோ புருஷ சுத்தமோ சம்திங் இருக்கணுங்கிறது ஒரு நியமம் இருக்கு. முதல் 3 வர்ணங்களுக்கு உபநயனம் கூட இருக்கு. முதல் இந்த பிராமண வர்ணம் கூட அதை பத்தி ஏதோ ஒரு பெரிய இன்விடேஷன்லாம் கொடுத்து மண்டபம்லாம் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் பண்றானே தவிர, அதுக்கப்புறம் இந்த குழந்தைங்களும் பண்றதில்ல, வாசல இருக்க அப்பாவும் பண்றதில்ல. they want their children to do but they don't do. கேட்டா எங்களுக்கு ஆஃபீஸ் இருக்கு, அது இருக்கு, அதனால நீ பண்ணுங்கிற குழந்தைங்களுக்கு ஒரு ரோல் மாடலே இல்லாம போனதால பிராமணர்களும் பண்றதில்ல. சத்திரிய வைசியர்கள் டோட்டலி அவங்களுக்கு இருக்குங்கிறது கூட அவளுக்கு நிறைய பேருக்கு
தெரியறது இல்லை. ஸோ சத்திரியர்களுக்கு இருக்கு நம்ம ராமர் உத்திஷ்ட உத்திஷ்ட கோவிந்த உச்சிஷ்ட கருட துவஜ அப்படின்னு சொல்லி பகவான் எழுப்பும்போது உனக்கு கடமைகள் இருக்கு, காத்தால எழுந்து பண்ண வேண்டிய கடமைகள்லாம் இருக்கு. பழு தேய்ச்சி குளிக்கிறது கடமை இல்லைங்க, சந்தியாவந்தனம் பண்ணணும், எழுந்து பண்ணு அப்படின்னு விஸ்வாமித்திரர் ராம லட்சுமணர்களை எழுப்பி பண்ண சொல்றார். மற்ற வாழ்க்கைலாம் என்ன ஸ்திரீ அண்ட் சூத்ராஸ் எல்லாம் சொல்றோமே, பெண்களுக்கு இல்ல மற்றவர்களுக்கும் இல்ல, என்ன பண்றது அவலாம் அப்படின்னா அவங்களுக்கு பெனிஃபிட் இஸ் ஃப்ரம் இவா பண்ணலைன்னா மற்றவாளுக்கும் கஷ்டம். அவ பண்ணினா பண்ண வேண்டியவாலாம் பண்ணினா அதுல ஒரு பங்கு மற்ற எல்லாருக்கும் போய் சேர்றது. benefit goes to everybody. இந்த பிரம்ம யஜ்ஞத்தை காயத்ரி மந்திரம் ஒரு பக்கம் இருக்கட்டும், வேதம் இதெல்லாம் படிக்கணும்னு சொல்றேன். அது எப்படி படிக்கிறதுன்னா, அந்த காலத்துல சாத்துர்மாசியம்னு இருக்கும். சாதுக்கள்லாம் ஒவ்வொரு இடமா போயிட்டு டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது மழை காலம் வரும்போது ஒரு இடத்துல உட்காந்துருவோம். இந்த 4 மாசம் ஒரு இடத்துல வந்துட்டு அப்பா அவ பாடங்கள்லாம் சொல்லி தருவா. தேர் அப்ரோச்சபிள் ஃபார் எவ்ரி ஒன். ஜனங்கள் எல்லாருமே அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்கள், அக்கம் பக்கத்து ஊர்ல இருக்கிற ஜனங்கள்லாம் போய் அவளை பார்த்து பிரவச்சனங்கள்லாம் கேட்டு இவெல்லாம் கேள்வி கேட்டா அதுக்கு அவ பதில் சொல்லுவா. இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இருந்தது. போய் இன்னொரு ஆசிரமத்துல தங்கிதான் படிக்கணுங்கிறதெல்லாம் இருக்கல. இவாளே வருவா. இந்த மாதிரி வரும்போது ஒரு இடத்துல செட்டில் ஆகி, செட்டில்னா என்ன, டெம்பரரிலி தே வில் கேம்ப் இன் அ பிளேஸ். அப்பா அவ சொல்லி கொடுக்கும்பொழுது அங்க போய் கத்துக்கலாம். அந்த பிரம்ம யஜ்ஞத்துல கலந்துக்கும் பொழுது, அதாவது சொல்றத கேட்கறதுலையாவது ஒரு கடமை, நானா எதுவும் பண்ணலைன்னா மற்ற சொல்றதையாவது நான் கேட்டுட்டு இருக்கணுங்கிற ஒரு பொறுப்போடு போகும்போது அதுவும் புண்ணியமாக மாறுகிறது. பிறர் பண்ற கர்மால எனக்கு ஒரு பங்கு இருக்கு, நான் பண்ற கர்மாலையும் எனக்கு ஒரு பங்கு இருக்கு, கடமை இருக்கு, கடமையும் இருக்கு, அதனால் ஏற்படுற புண்ணியமும் இருக்கு. அப்புறம் கதா காலக்ஷேபங்கள்லாம் இருக்கும். நான் முதலே சொல்லியிருக்கேன், கதாலாம் நிறைய நிறைய விஷயங்கள்லாம் எடுத்து சொல்லுவோம். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தது. பிரிண்டிங் இல்ல, புக் இந்த காலத்துல புக்ஸ் இருக்கிறதுனாலதான் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி நினைச்சிட்டு இருக்கோம். பட் இன் தோஸ் டேஸ் there is lot of opportunity and lot of leisure கூட இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி காத்தால 7 மணிக்கு எழுந்து நைட்டு 11 மணிக்கு தூங்குறது அந்த மாதிரி எல்லாம் இருக்கல. ஏர்லி டு பெட் அண்ட் ஏர்லி டு ரைஸ் இருந்ததால ஈவினிங் ஒரு 6:30க்கு எல்லாருக்கும் வேலை முடிஞ்சிடும். சூரியாஸ்தமனத்துக்கு அப்புறம் சாப்பிடக்கூடாதுன்னு ஒண்ணு இருக்கு. 6 மணி மேக்ஸிமம் பை 7 o'clock எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃப்ரீயா தான் இருப்பா. கதா காலக்ஷேபம்லாம் இருக்கிற நேரத்துல இது மாதிரி இந்த பெரியவாலாம் வந்து சாத்துர்மியாசத்துக்கு இருக்கும்பொழுது எல்லாம் 6 மணிக்கெல்லாம் கிடக்கிடாது. ஐ ரிமெம்பர் பாட்டிலாம் கடன்னு எல்லாத்தையும் முடிச்சுட்டு தரன்னு இழுத்துன்னு போவாங்க எல்லாம். யூஸ் டு கோ அண்ட் லிசன். பெரியவாலாம் எவ்வளவு தடவை பார்த்துருக்கோம். அதெல்லாம் குதிரை வண்டியோ ஏதோ ஒன்று எடுத்துட்டு யூஸ் டு கோ, நல்லா இருக்கும். அதெல்லாம் அது ஒரு கமிட்டட் லைஃப் ஸ்டைல், ஒரு நல்ல லைஃப் ஸ்டைலா இருந்தது. எப்ப வேணா என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இந்தந்த காலத்துல இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு டிசிப்ளின்டு லைஃப் ஸ்டைலா அது இருந்தது. ஒரு டிசிப்ளின் லைஃப் ஸ்டைல் இருந்தாதான் அந்த லைஃப் ஸ்டைல்ல எனக்கு என்னென்ன அந்த லைஃப்ல அனுகூலமா இருக்க வேண்டிய விஷயங்கள் கிடைக்குமோ அப்பதான் ஐ எம் ஓப்பன் டு ரிசீவ் இட். நான் என்னோட ப்ரையாரிட்டிஸும் இருக்கு. அதுல ப்ரையாரிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எப்போ ப்ரையாரிட்டிஸ் மாற ஆரம்பிக்கிறதோ அப்ப அந்த ப்ரையாரிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் வாழ்க்கையும் அமையும். இங்க என்ன, எனக்கு வந்து நல்ல விஷ்டி வேணும், நல்ல அபண்டன்ஸ், செழிப்பு இருக்கணும், நல்ல எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், அதுக்கு பகவானுடைய அனுகிரகம் வேணும் அப்படிங்கிறது முக்கியத்துவமாக இருந்துன்னா ஒரு சொசைட்டில அந்த சொசைட்டி டெஃபினட்டா நல்லா இருக்கும். இன்ஃபேக்ட் அப்படி இருந்தே சில சமயம் சில விஷயங்கள் நடக்கிறது இல்லைங்கிறது இத்திஹாச புராணங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். ஏன்னா நமக்கு சமஷ்டி கர்மான்னு ஒன்று இருக்கும்பொழுதே கோர ரூபமாக ருத்ரன் விளையாடும் போது சில கஷ்டங்கள்லாம் வரத்தான் செய்கிறது.
நல்ல ப்ரேயர்ஃபுல்லா இருக்கும்போதே கஷ்டம் வருதுன்னா சில சமயம், அப்போ ப்ரேயர்ஃபுல்லாவே இல்லாம இருந்தான்னா அந்த கஷ்டத்தை தாங்கக்கூடிய சக்தி கூட இல்லாமல் போயிடுது. பிரம்ம யஜ்ஞம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கடமை எல்லாருக்குமே. அப்புறம் இந்த பிரம்ம யஜ்ஞம் பண்றதுக்கு குவாலிஃபிகேஷன் உபநயனம். அப்கோர்ஸ் உபநயனம் தனி இல்ல, பிரம்ம யஜ்ஞம் இல்ல. உபநயனம் போட்டுக்கிறதுங்கிறது பிரம்ம யஜ்ஞம் பண்றதுக்கு யூ ஆர் குவாலிஃபைடு, யூ ஆர் ரெடி. இனிமே உனக்கு எப்படி வேணா இருக்கலாங்கிறதுக்கு அந்த ஆப்ஷன்லாம் இனிமே கிடையாது. இது இனிமே உனக்கு டியூட்டி ஆயிடுச்சு. இட் ஹாஸ் பிகம் யுவர் டியூட்டி அண்ட் யூ ஹாவ் டு. ஸோ அதெல்லாம் ரிமைண்ட் பண்ற மாதிரி நிறைய சம்ஸ்காரங்கள்லாம் இருந்தது. ராகத்வேஷத்தை மீறி உன் கடமைகளை நீ செய்யணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஒவ்வொரு சம்ஸ்காரமும் அதுதான் மறுபடியும் மறுபடியும் ஞாபகப்படுத்துற மாதிரி இருந்தது. உன்னுடைய ஒவ்வொரு சம்ஸ்காரமா பண்ணி உன் டியூட்டி ஒன் டியூட்டி ஒன் டியூட்டி ஒன் டியூட்டி. இந்த வயசாச்சா ஓகே இனிமே உனக்கு இது கடமை, இத்தனை வயசாச்சா இனிமே உனக்கு இதுதான் கடமை அப்படிங்கிறத ஒரு பிரம்மாண்டமான ஒரு பிரேயரோட பெரியவாழை போட்டு எல்லாருடைய ஆசீர்வாதையும் வாங்கிட்டு எல்லாரும் இந்த மாதிரி பண்ற மாதிரி இருக்கும்போது அது மனசுல நிக்கிறது. ஓஹோ இனிமே நம்ம எப்படி ஒரு காலேஜ்ல கிராஜுவேஷன் அப்படின்னு ஆகும்பொழுது ஓகே இப்ப நான் முடிச்சிட்டேன், இனிமே அடுத்து வேற ஒரு ஸ்டேஜ்ல நான் என்டர் ஆக போறேன் அப்படின்னு நினைக்கிறோமோ அது மாதிரியாக இருக்கிறது. அதனால வயசுக்கு மரியாதை ஏன் கொடுக்கணும்னு அந்த காலத்துல வச்சிருந்தாங்கன்னா அந்தந்த வயசுல அந்தந்த விஷயங்களை பண்ணும்பொழுது அதுக்கேற்ற ஒரு மெச்சூரிட்டி இருக்கும், மனப்பக்குவம். ஏன்னா கடமையை செய்யும் போது மனசுல ஒரு பக்குவம் ஏற்படுறது, அனுபவம் ஏற்படுறது, ஞானம் ஏற்படுறது. அந்த பக்குவத்துக்கேற்ற மாதிரி அந்தந்த வயசுல மனுஷா இருப்பாங்கிறதுனால அந்தந்த வயசுல இருக்கிறவா என்னை விட பெரியவாளாக இருந்தால் அந்த வயசுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு வச்சிருக்கா. வயசுக்கு மட்டும் மரியாதை இல்லை, அந்த வயசோட வர்ற பக்குவம் அந்த ஞானத்துக்கும் சேர்த்துதான் மரியாதை கொடுக்கணும்னு வச்சிருந்திருக்கா. இப்பெல்லாம் வெறும் வயசுக்கு மட்டும்தான் மரியாதை. வயசுல பெரியவா அப்படிங்கறதுனால மட்டும் சில குழந்தையெல்லாம் நமஸ்காரம் கூட பண்ணாது, போய் பண்ணுன்னா ஆத்துல. அது நாட் பிகாஸ் தே டோன்ட் லைக். ரெண்டுமே இருக்கு, பழக்கம் இல்லைங்கிறது ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது தி கொஸ்டின், என்னம்மா பாட்டி இப்படி பண்றா, அவங்க அன்னைக்கு அப்படி பண்ணாலே நான்லாம் காலைல போய் விழ சொல்றேன்னு அன்னைக்கு தானே உன்னை இப்படி எல்லாம் திட்டினா. இப்படி எல்லாம் குழந்தைகள் எல்லாம் கேட்கறது. சில்ட்ரன் ஆர் அப்சர்விங். அவங்க வெறும்ன வயசுக்காக மரியாதை கொடுனா கூட அதுங்களுக்கு கேட்கற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது இல்ல. ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்ல வேண்டியிருக்கு, வயசுக்கு மரியாதை கொடுக்கணும், பெரியவானா மரியாதையா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் ஆரம்பிக்க வேண்டியிருக்கு. அப்புறம் அவளுக்கும் ஒரு சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு. எப்படி இருந்தாலும் you have to accept them because of their age, they have done this, அவ இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கா அப்படின்னு அவ மனசுல ஒரு மரியாதையை ஏற்படுத்துற மாதிரி சில 4 வார்த்தைகளை சொல்லி கஷ்டப்பட்டு பெரியவாளுக்கு மரியாதை கொடு அப்படிங்கிற மாதிரி. இது ஏன் சொல்றேன்னா எவ்ரிபடி இஸ் வெரி கிளியர் அபவுட் வாட் தி யங்ஸ்டர்ஸ் ஆர் ஷுட் டு. சின்னவாளா எப்படி இருக்கணும், சின்னவாளா அப்படி பண்ணணும். ஆனா பெரியவா எப்படி இருக்கணும், பெரியவா மாதிரி இருக்கணும்ங்கிறது சொல்லி கொடுக்கறதுக்கு இன்னைக்கு யாருமே இல்லை. சின்னவா கெட்டு போயிட்டா, அவளுக்கு அப்படி இருக்கு, இவாளெல்லாம் இப்படி பண்றது இல்லைன்னு சொல்றதுலதான் இருக்கு. பெரியவாளே அந்த மாதிரி இருக்கிறது இல்லை. வயசுக்கு தகுந்த மாதிரி ஜென்ரலி வயசுக்கு தகுந்த மாதிரி இருன்னு சொல்லலாம். எல்லாருமே உடனே ட்ரெஸ்ஸிங்க தான் சொல்லுவாங்க. இட் ரியலி டசன்ட் மேட்டர் ஹவ் யூ ட்ரெஸ். இட் இஸ் நாட் அபவுட் ஜஸ்ட் ட்ரெஸ்ஸிங் அப். அதுக்காக 40 வயசானா இந்த மாதிரி ட்ரெஸ், 60 வயசு அந்த மாதிரி ட்ரெஸ்ன்னு இல்லை. யூ ட்ரெஸ் அப் விச்எவர் வே யூ வாண்ட் as long as it is presentable. பட் குணம் எப்படி இருக்கு, பக்குவம் எப்படி இருக்கு, நமக்கு வயசு ஆக நம்ம கிட்ட வர்றவாளுக்கு நம்மளால ஒரு 4 வார்த்தை ஆறுதலா பேச வருதா, அவளுக்கு வழிகாட்ட முடியறதா, இம்பார்ஷியலா இருக்க முடியறதா, உள்ளதை உள்ளபடி பேச வருதா, அவ குழப்பத்துல இருக்கும்போது நம்மள்கிட்ட வராளே நம்மளை நம்பி அவங்க வந்தா அதுக்கு தகுந்த மாதிரி என்னால இருக்க முடியறதா, am I trustworthy. அதுதான் as we age people should remember, am I trustworthy, am I impartial. இந்த மாதிரி பக்குவங்கள் இம்பார்ஷியலா எப்ப இருக்க முடியும், ராகத்வேஷம் இல்லாமல் இருக்கும்பொழுதுதான் இருக்க முடியும். இப்போ மறுபடியும் ராகத்வேஷத்துக்கு எத்தனை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கு நம்ம சொசைட்டிங்கிறது. இம்பார்ட்டன்ஸ் மீன்ஸ்
ராகத்வேஷ வசத்திலிருந்து வெளியில வரதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் சொல்லி இருக்குங்கிறது நம்ம கடமைகளை பத்தி அது பேசுறதுலயே நமக்கு தெரியறது. பக்குவம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வயசு மட்டும் உடம்பு மட்டும் பக்குவப்பட்டா பத்தாது. அது குழந்தைகளை பார்த்து சொல்றது. வளர்ந்தா மட்டும் போருமா அப்படின்னு குழந்தைங்களை சொல்றோம். பெரியவாளை யாரும் கேட்கறது இல்ல. ஏன்னா பெரியவாளை எதுவும் கேட்க கூடாது அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்கிறதுனால இந்த பிரம்மயஜம் பண்றதுக்கு உபநயனம் ரொம்ப முக்கியம். அப்புறம் அதுக்கப்புறம் அக்ஷராபியாசம் இதெல்லாம் வரும். இதெல்லாம் படிச்சு இந்த விராக்தியாக இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப இதெல்லாம் ஒருத்தர் பண்ணல, ஓகே, சம்ஸ்காரமே இல்லை, அவனுக்கு எந்த வித சம்ஸ்காரமும் இல்லை. இதெல்லாம் பண்ணினா என்ன, அவன் சம்ஸ்கிருத புருஷன்னு பேரு. சம்ஸ்கிருதம் தெரிந்த புருஷன் இல்ல, சம்ஸ்கிருத one who has been really qualified. அந்தந்த சம்ஸ்காரம் பண்ணினதால சுத்தமானவன். சுத்திகரணம்னா என்ன, அதுக்கு முன்னாடி அசுத்தமாக இருந்தேன்னு இல்லை, பக்குவப்பட்டுட்டே வர்றேன் ஒவ்வொரு வயசுல சம்ஸ்கிருத புருஷனாக இருக்கிறார். The one who sees everything as sacred, one who sees everything as duty, அந்த மாதிரி one who recognizes ஈஸ்வரா, ஈஸ்வரன் இருக்கார், நம்ம நமக்காக மட்டும் வாழாமல் பிறருக்காகவும் வாழணும். இந்த கன்சியூமராக ஒவ்வொரு டைம்லயும் கன்சியூமரா மட்டும் இல்லாமல் கான்ட்ரிபியூட்டராகவும் ஒவ்வொரு வயசுலயும் கான்ட்ரிபியூட்டரா ஆகுதுதான் ஜாஸ்தியா இருக்கு. அதுக்கப்புறம் தட் இஸ் டிஃபரெண்ட். அப்புறம் ஒரு கிருத்தஜதா, பகவான் கிட்ட ஒரு கிருத்தஜதா, நம்மளை வளர்த்தவா கிட்ட ஒரு கிருத்தஜதா, நமக்கு கிடைக்கிற மழை, இயற்கைன்னு சொல்றோம்ல, சூரியன், சந்திரன், மழை, செடி, கொடி, மண்ணு, பூமி, எல்லாத்துக்கிட்டையும் ஒரு சேக்ரெட்னஸ், ஒரு கிருத்தஜதா, எல்லாத்தையும் புனிதமாக பார்க்கறது, எல்லாத்துக்கிட்டையும் நன்றியோட இருக்கிறது, எல்லாத்தையுமே லக்ஷ்மியாக பார்க்கறது, கிரகலட்சுமி, சந்தானலட்சுமி, தைரியலட்சுமி, தனலட்சுமி, தானியலட்சுமி, எல்லாத்தையுமே, லக்ஷ்மி மீன்ஸ் பிளெஸ்ஸிங், எல்லாத்தையுமே ஒரு பிளெஸ்ஸிங்காக பார்க்கறது, இந்த மாதிரி எல்லாம் பார்க்கறது தான் சம்ஸ்கிருத புருஷன். டிரான்சிஷன் பீரியட், இதுல இருந்து நீ அதுக்கு டிரான்சிட் ஆகிற, இதுக்கப்புறம் இது அப்படின்னு சொல்றது. ஒரு இதெல்லாம் பண்ணாதவன் யாரு, இப்படி எல்லாம் இல்லாதவன் பேரு அசம்ஸ்கிருத புருஷா, நாஸ்திகன். கடவுளாது இதாகும், செத்தா என்ன ஆக போறோன்னே தெரியாது, இங்க இருக்கும் போதே என்ன ஆக போறதுன்னு தெரியாது, அடுத்த நிமிஷம் என்ன ஆக போறதுன்னு தெரியாது, செத்த அப்புறம் போய் அதுவான் இதுவான் பித்திருக்கலாம் அதுவான் அப்படிலாம் பேசுறாங்கல்ல, அவங்களாம் நாஸ்திகா. they are not refined. அவனுக்கு பேரு பிராக்தியகா. ஓகே, அவங்கெல்லாம் யாரு, பிராக்தியகா, சம்ஸ்கார ரஹித புருஷாகா. they don't have any சம்ஸ்காரா. ஓகே, நான் ரிச்சுவல் எல்லாம் பண்ணிட்டேன், நான் உபநயனம் எல்லாம் பண்ணிட்டேன், கல்யாணம் எல்லாம் பண்ணிட்டேன், கல்யாணமும் ஒரு சம்ஸ்காரம் தான். ஒரு கிரகஸ்தனாக இருந்து கான்ட்ரிபியூட் ஆகிற டைம் அதுதான். when you become a contributor, you become a contributor when you get married. கல்யாணம் பண்ணி சம்பாதிக்க ஆரம்பிச்சு கல்யாணம் பண்ணிக்க போகுது, you become a contributor. அந்த கான்ட்ரிபியூட்டராக இருக்கிறதும் ஒரு பெரிய சம்ஸ்காரம். அதுக்கு வந்து மேரேஜ் இஸ் a சம்ஸ்காரா. Marriage is not a celebration or a function. Marriage is a prayerful karma. அந்த prayerful karma இன்னைக்கு வந்து ஒரு சோசியல் ஃபங்க்ஷனாக மாறி இருக்கு. இந்த மாதிரி இந்த சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணாதவன் பேருக்கு பண்ணினாலும் அது பிரயோஜனம் இல்லை, அப்பவும் பிராக்தியாதான். 3 ஜெனரேஷனுக்கும் காயத்ரி இல்லாதவன் பிராமணன் அல்ல. இந்த 3 ஜெனரேஷன் வெறும் ஒப்பனை தீட்சை வாங்கிட்டேன்னா பத்தாது. அந்த மந்திரத்தை சொல்ல 3 ஜெனரேஷனுக்கு அவங்க பண்ணவே இல்லைன்னா they are no more பிராமணன். இந்த மாதிரிலாம் நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்கு தர்மசாஸ்திரம் எடுத்து பார்த்தோம்னா. அசம்ஸ்கிருத புருஷாக இஸ் பிராக்தியா. பிராணனை பார்த்து என்ன சொல்றோம், ஏ பிராக்தியா. சிச்சோ, ஏன் இப்படி எல்லாம் சொல்றோம் பிராணனை? பிராணன் வந்து அன்ரீஃபைண்டா, நாட் பியூரா, நாட் சேக்ரடா அப்படிலாம் தோணும். ஏன்னா பிராக்தியா மீன்ஸ் அன்ரீஃபைன்டு பர்சன். வைதிகமா பார்த்தாலும் சரி, இல்ல
ஒரு சனாதன தர்மத்தை சேர்ந்தவனாக பார்த்தாலும் சரியா இல்ல, கல்ச்சுரலா பார்த்தாலும் சரியா இல்ல, ரிலீஜியஸா பார்த்தாலும் ஒன்றும் சரியா இல்ல. எப்படி எந்த கேட்டகரியில போட்டு பார்த்தாலும் ஃபிட் ஆகாதவன் பிராப்தியா. இங்க ஈஸ்வரா இஸ் கால்ட் பிராப்தியா. இரண்ய கர்ப்ப ஈஸ்வரா இஸ் பிராப்தியா, பிராணா இஸ் பிராப்தியா. இப்போ சங்கராச்சாரியர் அதுக்கு சொல்றார், குளோரிஃபை பண்ணி சொல்றார். இந்த பிராப்தியாங்கிற வார்த்தைய பகவானுக்கு ஏன் யூஸ் பண்றோங்கிறதைய ஒரு குளோரி, அது ஒரு புகழ். பகவானுக்கு அது அபவாதம் இல்லை, அது அவருக்கு பண்ற ஒரு சுத்தி, அவருக்கு கொடுக்குற ஒரு விசேஷமான ஒரு கேட்டல். காரணம் என்ன? எப்ப நமக்கு சம்ஸ்காரம் வேண்டியிருக்கு, பியூரிபிகேஷன் எப்ப வேண்டியிருக்கு, சுத்திகரணம் எப்ப வேண்டியிருக்கு, எப்பாவது ஒரு அழுக்கு இருந்தா தானே சுத்தம் பண்ண வேண்டியிருக்கு. தோஷம் இருந்தால்தான் தோஷ நிவர்த்தி. தோஷமே இல்லாதவனுக்கு தோஷ நிவர்த்தி தேவையில்லை. அதனால குணமில்லாதவனுக்கு தான் குணத்தை கொடுக்க வேண்டியிருக்கு. யார்கிட்ட எது இல்லையோ அதை கொடுக்கும்போதுதான் அதுக்கு பேரு சம்ஸ்காரமாக இருக்குது. அப்ப பகவானுக்கு சம்ஸ்காரம் எதுக்கு? தேவையே இல்லையே. அவர்கிட்டதான் எந்த தோஷமும் இல்லையே. அவர் எப்பவுமே இஸ் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் தி தோஷாஸ். அவருக்கு சம்ஸ்கிருதமாக அவர் இருக்கணுங்கிறதுக்கு அவசியமே இல்லை. இஸ் ஆல்ரெடி சுத்த புத்தனாக இருக்கிறார். பகவானுக்கு சம்ஸ்காரம் தேவையில்லை, அதனால அவருக்கு சம்ஸ்காரம் இல்லை. அதனால அவர் பிராப்தியா. அவருக்கு உபநயனம் கிடையாது, அவருக்கு ஜாத்தகர்மா கிடையாது, அவருக்கு நாமகரணம் கிடையாது, கர்ப்பாதானம் கிடையாது, அன்னப்பிராசனம் கிடையாது. இந்த மாதிரி எந்த ஒரு சம்ஸ்காரமும் he has not gone through. யாரு? பிராணஹா, ஈஸ்வரஹா. he is without சம்ஸ்காரம்ங்கிறதுனால he is பிராப்தியா. இன்னொன்னு காரணம் என்ன? சம்ஸ்காரத்தை யார் பண்ணி வைக்கணும்? பெற்றவர்கள் தான் பண்ணி வைக்கணும். அப்பா அம்மா தான் சம்ஸ்காரம் பண்ணி வைக்கணும். பகவானுக்கு யார் பண்ணி வைப்பா? பாவம், அவருக்கு யாருமே இல்லை. அநாத, அவங்க சொல்றோம்ல, அநாத பையன், அநாத பொண்ணு, பாவம் அநாத. அப்படின்னா என்ன? அநாத இஸ் அநாத. நாத, one who doesn't have a lord, one who doesn't have a protector is called அநாத. தனக்கு மேல யாரும் தன்னை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லாதவர் அநாத. அநாதநாத, தீனநாத. அநாதனாக இருப்பவர்களுக்கு நாதனாக இருப்பவர் பகவான், அநாதநாத. இந்த பகவானுக்கு மேல யாருமே இல்லை, விநாயகனாக இருக்கிறார். நோ நாயகன், அவருக்கு மேல நாயகனாக லார்ட். there is no other lord, he is the lord. இந்த விநாயகன் சில பேரெல்லாம் கேட்கும்போது பாவம் யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் கூட அதுதான் சத்தியம். நெகட்டிவா இருக்கிற மாதிரி இருந்தாலும் அதுல ஒரு உத்தமமான விஷயத்தை புரிய வைக்கிறது தான் இந்த வார்த்தை. பிராப்தியகாங்கிற வார்த்தைய சொல்றோம். ஆப்போசிட்டா சொல்றது நம்ம லாங்குவேஜ்ல இருக்குல்ல, சரியான அறிவு களஞ்சியம்பா நீ அப்படின்னா என்ன அர்த்தம்? அறிவு கெட்டவனேன்னு அர்த்தம். அறிவு ஜீவி அப்படின்னா என்ன? தியானம் மரம் மண்டை அப்படின்னு சொல்றதுக்கு ஆப்போசிட் மீனிங்ல. ஆனா அது சொல்லும் போது கேட்கறதுக்கு புகழா சொல்ற மாதிரி இருக்கும். இங்க இது அது புகழ்ந்து சொல்ற மாதிரி சொன்னாலும் நிந்தா பண்றது. இங்க நிந்த பண்ணி சொல்றோம். பிராப்தியாங்கிறது நிந்தா. நிந்தா ஸ்துதியாக இருக்கு. எது நிந்தாவாக இருக்கோ அதுவே பகவானுக்கு ஸ்துதியாக இருக்கு. இந்த ஃபைனல் கடைசியில என்னதான் சொல்ல வரேள்? பிராப்தியானா என்னதான் சொல்ல வரேள்? ஒரு சென்டென்ஸ் சொல்றா அப்படின்னா, ஒன் ஹூ டசன்ட் ரிக்வயர் எனி சுத்திகரணம். அவர் எப்பவுமே சுத்தமாக இருப்பவர், நித்திய சுத்தமாக இருப்பவர். பிராணத்துவம் பிராப்தியா அஸ்தி. பிராப்தியா, யூ ஆர் த ஒன் ஹூ டசன்ட் ரிக்வயர் எனி சம்ஸ்காரா. அடுத்தது ஏகரிஷி. இதுவும் ஒரு ஜார்கன் தான், ஏகரிஷி. இதை ஏகஹா ரிஷி, சிங்கிள் ரிஷி அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. இது வேத பூர்வ பாகத்துல சில ரிச்சுவல்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பா. நிறைய ரிச்சுவல்ஸ் எல்லாம் இருக்கு. அதுல ஏக ரிஷி அப்படிங்கிற ஒரு இந்த வேத பூர்வ பாகத்துல வரும். இந்த அக்னி மத்தனம் பார்த்தோம் இல்லையா, நம்ம அந்த அரணி வச்சு அக்னி மத்தனம் எல்லாம் பண்ணுவாங்க பார்த்தோம் இல்லையா.
ஒரு ஹோமம் அல்லது யாகம், இஷ்டி இதெல்லாம் பண்ணும்பொழுது அக்னிய உண்டு பண்ணி, எஸ்பெஷலி இஷ்டியில அக்னிய உண்டு பண்ணி அப்புறமா அந்த அக்னிய அந்த யாகத்துக்கு உபயோகிக்கணும். அப்படிதான் அக்னி வரணும். அக்னி பகவானை அப்படிதான் இன்வோக் பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொரு வேதத்துக்கும் ஒவ்வொரு ரித்விக் இருப்பா. அந்த மாதிரி அந்த அக்னியை உண்டு பண்றதுக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு வேதத்துல இருக்கிற அக்னிக்கும் வேற வேற பேர் வேற. ரிக்வேதிஸ் ஒரு அக்னிய சிருஷ்டி பண்ணினா அந்த அக்னிக்கு ஒரு பேரு. சாமவேதிகள் அதே மாதிரி அக்னியை உண்டு பண்ணும்போது அந்த அக்னிக்கு வேற பேரு. ஒவ்வொரு வேதத்துல இருக்கிறவர்கள் அந்த அக்னியை உண்டு பண்ணும்போது அந்த அக்னிக்கும் பேர் மாறுறது. சாதாரணமா வெறும் அக்னி அப்படின்னு எல்லாருக்கும் காமன் நேம் கிடையாது. அக்னி ஆல்சோ ஹேஸ் டிஃப்ரெண்ட் நேம்ஸ் அண்ட் பேஸ்ட் ஆன் டிஃப்ரெண்ட் ரிச்சுவல்ஸ் அதுவும் இருக்கு. அதர்வண வேதத்துல இருக்கிறவா அக்னியை உண்டு பண்ணும்போது அதுக்கு ஒரு பேர் இருக்கு, அதுக்கு சில மந்திரங்கள் இருக்கு. அவ அந்த மந்திரத்தை வச்சு அந்த அக்னியை வளர்க்கிற அக்னி இருக்குல்ல, அது அதர்வ வேதத்துல இருக்கிறவாளுக்கு மட்டுமே இருக்கிற அக்னி. இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அதே மாதிரி ரிக்வேதத்துல இருக்கிறவா அதர்வ வேத அக்னிய இன்வோக் பண்ண முடியாது. சதுர்வேதியாக இருந்தால் இட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் ஒரு வேதத்துல சேர்ந்தவா இன்னொரு அக்னிய இன்வோக் பண்ண முடியாது. they can do only their own mantras and their own krama. அதை வச்சுதான் அந்த அக்னியை தான் அவங்களால உண்டு பண்ண முடியும். அதர்வண வேதத்துல இருக்கிறவர்கள் அந்த அக்னியை உண்டு பண்ணும்போது அதுக்கு பேர் ஏகரிஷின்னு பேர். அந்த அக்னிக்கு ஓகே, அந்த அக்னியுடைய பேரு, அந்த அதர்வண வேத அக்னிக்கு பேரு ஏகரிஷி. So you are ஏகரிஷி. அக்னி யஷ்டியாக இருக்கும்போது அக்னி, சமஷ்டியாக இருக்கும்போது சூரிய பகவான் இல்லையா. பிராணன் சூரியனாகவும் ஆதித்யனாகவும் அக்னியாகவும் இருக்கிறார். இங்க விசேஷமாக யுவார் அக்னி அப்படின்னு சொல்லாம சாதாரணமா சொல்லிக்கலாம் அவர் ஏகரிஷி அப்படின்னு சொல்றாரு. காரணம் என்ன? அதர்வண வேதம் சேர்ந்ததுதான் பிரஷ்னோபனிஷத். பிரஷ்னோபனிஷத் பிலாங்ஸ் டு அதர்வண வேதா. அதனால இங்க ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் அந்த ஏகரிஷி அப்படின்னு அக்னிக்கு அந்த பெயரை சொல்லி சொல்றது. ஃப்ரம் அஸ்தா, அஸ்தா மீன்ஸ் ஈட்டர். ஏகரிஷியாக இருக்கும் பொழுது அந்த அக்னி ஏகரிஷியாக இருக்கும் பொழுதுன்னா என்ன? ஏகரிஷிங்கிற பெயரை கொண்ட அக்னியாக இருக்கும் பொழுது நாங்க என்னென்ன அக்னியில ஆஃபர் பண்றோமோ அது எல்லாத்தையும் சாப்பிடுபவர். ஒன் ஹூ அக்செப்ட்ஸ், சாப்பிடுபவர்னா லிட்ரலி பர்னிங் டவுன் எடுத்துக்க கூடாது. ஒன் ஹூ ரிசீவ்ஸ் இட் அப்படின்னு எடுத்துக்கணும். அத்தா, யூ ஆர் த ஈட்டர், ஏகரிஷி. விஸ்வஸ்ய சத்பதிஹி. அப்புறம் என்ன? அதுக்கடுத்து விஸ்வஸ்ய சத்பதியாகவும் நீதான் இருக்க. விஸ்வம் மீன்ஸ் இந்த அண்டம், யூனிவர்ஸ், டோட்டல் யூனிவர்ஸ். நீதான் அதுக்கு சத்பதி. சத்துங்கிற வார்த்தை உங்களுக்கு தெரியும். சத்துனா நல்லவன், சத்புருஷா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, சச்சித் ஆனந்தாதுல. இங்க சத்புருஷா அப்படின்னா நல்ல புருஷன். புருஷா மீன்ஸ் ஹஸ்பண்ட் இல்ல, சத்புருஷா மீன்ஸ் நல்லவன். சப்தகுணம் அப்படிலாம் சொல்றோமே, நல்ல குணங்களே உடையவர். இங்க பகவான நல்ல குணம் இருக்கிறார், நீ ரொம்ப நல்லவர் அப்படின்னு மீன்ஸ் என்ன? யூ ஆர் வெரி கைண்ட் பிகாஸ் யூ நரிஷஸ். இந்த அக்னி ஏகரிஷின்னு சொல்லிட்டு எதுக்கு சத்பதின்னு சொல்றோம்னா, தேவர்களுக்கு நாம் என்ன கொடுக்கிறோமோ அதுதான் தேவர்கள் நமக்கு திருப்பி கொடுக்கிறார்கள். பகவத்கீதையில நம்ம பார்க்கிறோம். நம்ம கொடுக்கறதுதான் அவங்க திருப்பி கொடுங்க. வியஷ்டியும் சமஷ்டியும் தனித்தனி இல்லை. வியஷ்டியும் சமஷ்டியும் ஒன்னோடு ஒண்ணு ஆசிரியமா இருக்கின்ற விஷயம். அண்டம் வேற பிண்டம் வேறன்னு பிரிக்க முடியாது. ஒன்னோட ஒண்ணு கலந்ததுதான். இங்க என்ன, இங்க ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் அது எல்லாத்துக்கும் ஏற்படுறது. அண்டத்துல பாதிப்பு ஏற்பட்டாலும் பிண்டத்துல ஏற்படுகிறது. அதனால இங்க
அக்னி ரூபமாக இருந்து நான் கொடுக்குற அவிர்வாகத்தை நீ போய் தேவர்களுக்கு கொடுக்கும்போது தேவர்கள் நரிஷ் ஆகிறார்கள். அவங்க புஷ்டி ஆகிறாங்க, துஷ்டி ஆகிறாங்க, புஷ்டியும் ஆறாங்க, துஷ்டி சந்தோஷமும் அடைகிறாங்க. அவங்க சந்தோஷம் அடையும் பொழுது எனக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் எனக்கும் கிடைக்கிறது. ஸோ பிசிக்கல் பாடியும் நல்லா இருக்கு, மனசும் நல்லா இருக்கு, என்னை சுற்றி இருக்கிற விஷயங்களும் எனக்கு அனுகூலமாக இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி அனுகூலமாக நீ இருக்கும்பொழுது யூ ஆர் வெரி கைண்ட். விஸ்வசிய சக்தி, உன்னுடைய சந்நிதி மாத்திரத்தாலேயே எல்லாமே ஆக்டிவாக இருக்கிறது. Your just presence is enough. When everything happens in whichever manner it has to happen. நான் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாம், அவனின்றி ஓர் அணுவும் அசையாது. உன்னால் தான் எல்லாமே இங்க நடக்கிறது. எவ்வளவு அழகான ஒரு அவனின்றி ஓர் அணுவும் அசையாதுங்கிறது ஆழமாக பார்க்கும்போது அதுக்கு எவ்வளோ அர்த்தம் இருக்கு. பிராணன் இல்லாமல் எதுவுமே இங்க அசையாது, எல்லாம் ஜடம். நோ லைஃப் அட் ஆல். கல்லுக்கும் லைஃப் இல்லை. ஏன்னா பிராணங்கிறது எல்லாத்துக்குமே அந்த எக்ஸிஸ்டன்ஸை கொடுக்கறது அந்த பிராணம் தான். சூக்ஷ்ம ஸ்தூல சரீரம், ஸ்தூல சூக்ஷ்ம பிரபஞ்சம் எல்லாத்துக்குமே அந்த சக்தியாக இருக்கிறது பிராணசக்தி தான். அவன் அசைந்தால்தான் எல்லாம் அசையும், அவன் இன்றி ஒரு அணுவும் அசையாது. வயம் ஆத்யஸ்ய தாத்தாரஹா, நாங்கெல்லாம் யார்? நீ இதெல்லாம் எனக்கு கொடுக்குற, நாங்க என்னெல்லாம் கொடுக்குறோமோ அதெல்லாம் நீங்க எடுத்துட்டு எனக்கு மழையாக கொடுத்து எனக்கு சந்தோஷப்படுத்தி எல்லாம் பண்ற. we are the givers of the eatable oblation. அத்தான்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அத்தாவுக்கு யாரு கொடுக்குறா? நம்ம தான் கொடுக்குறோம். அவர் அத்தாவாக எப்பொழுது இருக்கிறார்னா, நான் கொடுக்கிறதே அவர் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் அத்தாவாக இருக்கிறார். இப்ப எனக்கு நல்ல மழை நல்ல விருஷ்டி இருக்கு, நல்ல சுபிக்ஷம் இருக்கு, நல்ல அன்னம் இருக்கு, எல்லாமே நிறைய இருக்கும்பொழுது நான் அதுல ஒரு பங்கை என்னுடைய கிருத்தஜ்ஞதா, என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறதற்காகவும் என்னுடைய சந்தோஷத்தை காட்டுறதுக்காகவும் நான் என்ன பண்றேன்? ஹோமம் யாகங்கள்லாம் பண்ணி அதை மறுபடியும் அதுல ஒரு போஷனையே தேவர்களுக்கு கொடுத்து, அவர்களுக்கே அதை நைவேத்தியமாக கொடுத்து, அவர்களுக்கே அதை ஆஃபரிங்காக கொடுத்து, அவருடைய மனசையும் நம்ம திருப்தி பண்றோம். ஏன்னா கிராட்டிடியூடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரேயர் இஸ் நத்திங் பட் கிராட்டிடியூட். முதல்ல ப்ரேயருடைய முதல் பர்பஸே நன்றி சொல்றது தான். அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் கேட்கறது. ஏற்கனவே கிடைத்த விஷயங்களுக்கு நன்றி சொல்லிட்டு தான் மற்றவங்கிட்ட நம்ம கேட்கணும். அதனால ஹோமம் யாகம் பூஜை டெய்லி ப்ரேயர், சுவாமிக்கு டெய்லி நிவேதனம் பண்றது, நைவேத்தியம் பண்றதுங்கிறது என்ன? சுவாமிக்கு பசிக்குங்கிறதுக்காக இல்ல. எனக்கு இந்த அன்னம் கொடுத்தியே, இந்த அன்னம் எனக்கு எப்பொழுதுமே இருக்கணும், அதுக்கு தகுந்தவனாக நான் என்னுடைய வாழ்க்கையை நல்லபடியா தர்மத்தின்படி நான் வாழணும், இதெல்லாமே அது பின்னாடி இருக்கு அந்த அர்த்தம். லெட் திஸ் ஃபுட் பி தேர், மே யூ பி இன் த ஃபார்ம் ஆஃப் ஃபுட். நீ இந்த அன்ன ரூபமாக இருந்து எனக்கு எல்லா அனுகிரகத்தையும் பண்ணணும்னு சொல்லி தான் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்றது. அது பகவானுக்கு பண்ற ஒரு ஆராதனாவாக மட்டும் இல்லாமல் கிருத்தஜ்ஞதா, thanking Bhagavan for whatever he has given me today. And he Matarishva Naha Sita, he Matarishva, you are like mother. ஒரு தாயாக இருந்து எங்களை நீ ப்ரொடெக்ட் பண்ண. நகா அப்படின்னு இருக்கு. நகா மீன்ஸ் அஸ், என்ன மட்டும் சொல்லல, மாம்னு சொல்லல, நகா. நம்மளோட ப்ரேயர் எல்லாமே பாத்தீங்கன்னா ப்ளூரல்ல தான் இருக்கும். ஆல் த ப்ரேயர்ஸ் யூனோ, காயத்ரி ஜபம் எடுத்திருந்தாலும் தியோ யோ நஹ பிரச்சோதயாத், ந பிரச்சோதயாத்ன்னு சொன்னா சுத்தமா மீனிங் மாறிடும். நஹா ந பிரயோஜயாத்னா என்ன ஆகும்? ப்ளீஸ் டு நாட் இல்லுமின் மை புத்தி, என் புத்தியை நீ பிரகாசப்படுத்தாதே. ந பிரச்சோதயா அப்படின்னு மீனிங் மாறிடும். நகா பிரச்சோதயா அப்படின் போது எங்களுடைய புத்தியை நீ தீர்க்கமாக்குவாயாக, பிரைட் பிரகாசிப்பாயாக அப்படின்னு அர்த்தமாகுது. இங்கேயும் பார்த்தோம்னா மாதரிஷ்வ நக பிதா, யூஆர் அவர் ஃபாதர், யூஆர் அவர் மதர். எப்படி ஒரு தாய் தன் குழந்தைகளை காப்பாற்றுவாளோ, அவங்களுக்கு வேண்டிய ஸ்ட்ரென்த்து, ஃபுட்டு, எனர்ஜி இதெல்லாம் கொடுத்து பண்ணுவாளோ, அது போல நீ எங்களை பார்த்துக்கோ. யூ ப்ரொவைட் அஸ் வித் எவ்ரிதிங். ஒரு அப்பா எப்படி ப்ரொடெக்ட் பண்றாரோ அது மாதிரி நீ என்ன ப்ரொடெக்ட் பண்ற. யூ ஆர் மை ஃபாதர், யூ ஆர் மை
மதர், நீ தான் எனக்கு துவமேவ மாதாச்ச பிதா துவமேவ, how you protect me. மாதரிஷ்வாங்கிறது வந்து வாயு. மாதரிஷ்வாங்கிறது இந்த பூமி, இந்த அட்மாஸ்பியர் ஏர் இருக்கு இல்லையா, அந்த ஏருக்கு பேரு மாதரிஷ்வா. ஒவ்வொரு இடத்துலயும் வாயு வந்து வேற வேற மாதிரி ரூபத்துல இருக்காது. நமக்கு அங்க வந்து காத்தே இல்லைன்னு நம்ம சொல்றது, அங்க ஆக்சிஜன் இல்லைன்னு தான் நம்ம சொல்றோமே தவிர, பட் வாயு இஸ் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம் இன் டிஃப்ரெண்ட் பிளேசஸ். எங்குமே நிறைந்திருப்பவர் வாயு பகவான். வாயு ரூபமாக இருக்கிறாய். யூ ஆர் த ஒன் ஹூ மூவ்ஸ் இன் தி அட்மாஸ்பியர். வாயுங்கிறது காற்றும் நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஏன்னா அந்த விதைகள் எல்லாம் காத்து தான் எடுத்துன்னு போறது. இந்த விதையெல்லாம் காத்துல பறந்து போய் ஒவ்வொரு இடத்துல பட்டு அப்புறம் மறுபடியும் மரமாக வளர்ந்து, that is how air also nourishes, and breathing-க்கும் air வேண்டியிருக்கு. So you are my father, you are my mother. எல்லாமாக நீ இருந்து என்னை காப்பாற்றுகிறாய். Please protect us, continue to protect us அப்படின்னு சொல்லி ஸ்துதி பண்றான். தேவர்கள் இந்த ஸ்துதியை பண்றா. எப்ப பண்றா? பிராணன் தேகத்தை விட்டு கொஞ்சம் விலகிற மாதிரி பண்ணும்போது, நீதான் எல்லாம். அது வரைக்கும் ரொம்ப கேலி கூட்டாக இருந்த பிராண பகவான் இப்போ நீ இல்லாமல் எங்களால இருக்க முடியலை. வி நீட் ஆக்சிஜன். பிராணிகள்லாம் வாழறதுக்கு நீ ஆக்சிஜன் ரூபத்துல இருக்க. சுவாசிக்கக்கூடிய காற்றாக நீ இருக்கிறாய். அப்ப இன்னைக்கு சுவாசிக்கக்கூடிய காற்றாக அவர் இல்ல, நமக்கு முடிந்து போனோம்னா அதுக்கு வாயு பகவானோ பிராணனோ காரணம் இல்லை. சூரியனோ அதுக்கு காரணம் இல்லை. மனிதர்கள் தான் அதுக்கு காரணம். மனுஷியாதான் ரொம்ப நிறைய தப்புகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுடைய என்விரான்மெண்ட்டை நம்மளே எடுத்துக்கிறோம். ஸோ நமக்கு யாருமே ஒரு என்விரான்மெண்ட்டை எப்படி வச்சுக்கணும், குளோபல் வார்மிங் எல்லாம் அந்த காலத்துலயே எல்லாருமே பத்திரமா இருந்திருக்கா. குளோபல் வார்மிங்ல பேர் இருந்திருக்காது. இந்த வேர்டு இப்போ எடுத்துருக்கலாம். குளோபல் வார்மிங்கிறது ஏன் அதை பத்தி பேசுறோம்னா, அதுக்கான அத்தனை அனுகூலமான விஷயங்களும் மக்கள் பண்ணி வச்சிருக்கிறதுனால அது நடந்திருக்கு. ஸோ அதுக்கும் காரணம் நம்ம தான். நம்ம தேவர்களை மிஸ்யூஸ் பண்ணினாலோ அப்யூஸ் பண்ணினாலோ அதனால என்ன ஆக போறதுன்னா, நான் தான் அதனால பாதிக்கப்படுவேன். நேர போய் செவத்துல டம்முன்னு தலையால இடிக்கிறேன்னா செவருக்கு ஒன்றும் ஆகாது. எனக்கு தான், நான் அதை ஹர்ட் பண்ணணும்னு நினைச்சா கூட பதிலுக்கு நான் தான் ஹர்ட் ஆகிறேன். நான் காலால ஒரு செவரை இடிக்கிறேன்னா உதைக்கிறேன்னா அந்த வலி திரும்பி எனக்கு தான் வரும். நான் அதுக்கு வலி கொடுக்குறேன்னு நினைச்சு பண்ணா கூட அந்த வலி எனக்கு தான் திரும்பி வரும். எனிதிங் ஐ டூ டு த சிருஷ்டி, டு திஸ் யூனிவர்ஸ். விஸ்வம் அப்படின்னு விஷ்ணு சஹஸ்ரநாமம் முதல் வார்த்தையே விஸ்வம்னு தான் ஆரம்பிக்கிறது. The whole universe is ஈஸ்வரா. The whole universe is alive. எதுலையுமே இங்க இந்த உலகத்துல எதுவுமே ஜடமே கிடையாது. எல்லாமே சேத்தனமாக இருக்கிறதுனால everything needs to be respected. Sacredness அப்படிங்கிறது போயிடுச்சுன்னா everything is only for my consumptionங்கிற ஆட்டிடியூட் வந்துடும். everything in the சிருஷ்டி has to be respectedங்கிறது இதுலேருந்து வந்ததுதான். எல்லாமே பிராணி தான், எல்லாமே ஜீவிக்கிற விஷயம். என் கண்ணுக்கு அது ஜனமாகப்பட்டாலும் அது ஈஸ்வரா தான். I have to respect everything in this சிருஷ்டி. அந்த சேக்ரெட்னஸ்ங்கிறது என்னைக்குமே இருந்துட்டே இருந்தா, வீடு சேக்ரெட், என்னுடைய தேகம் சேக்ரெட், என்னுடைய ட்ரெஸ் சேக்ரெட், நான் சாப்பிட்ற சாப்பாடு சேக்ரெட், என்னுடைய பணப்பெட்டி இட்ஸ் சேக்ரெட், இட் இஸ் லக்ஷ்மி. மணி ஹேஸ் டு பி ட்ரீட்டட் ப்ராப்பர்லி. அலட்சியப்படுத்தக்கூடாது, அன்னத்தை அலட்சியப்படுத்தக்கூடாது, குழந்தைங்களை அலட்சியப்படுத்தக்கூடாது, கணவனையோ மனைவியோ அலட்சியப்படுத்தக்கூடாது, பெரியவர்களை அலட்சியப்படுத்தக்கூடாது. எல்லாமே சேக்ரெட்னு வந்ததாலதான் ஓரளவுக்கு நம்மலாம் நல்லா, நம்மளுடைய மூதாதையர்கள்லாம் நல்லா இருந்தாங்க. இப்போ எல்லாமே மாறிட்டு வருது. அட்லீஸ்ட் நம்ம லெவல்ல நம்ம என்ன பண்ண முடியுமோ, லெட் அஸ் லீட் அ ப்ரேயர்ஃபுல் லைஃப். ஒரு நல்ல ஆட்டிடியூட வளர்த்துட்டு என்னை சுற்றி இருக்கிற எதெல்லாம் என்னால் சேக்ரெடா பார்க்க முடியறதோ, டு ஸ்டார்ட் வித் அதர், வித் மீ ஸ்டார்ட் வித் தட் ஆட்டிடியூட் அப்படிங்கிறது தான் இந்த பிரேயருடைய பலனாக நம்ம எடுத்துக்கணும். கிளாஸ் கேட்டு இருக்கிறவாள்
இது வரைக்கும் நம்ம இப்படிலாம் இருந்துட்டோமேன்னு யாராவது வருத்தப்பட்டால் இட் இஸ் நாட் டூ லேட். இந்த நிமிஷம் ஆரம்பித்தாலும் அதனுடைய பலன் பல மடங்காக எல்லாருக்கும் வரும். என்னுடைய பிராணனே எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு, மூச்சு விடுற காத்தே எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ங்கிற ஒரு எண்ணமே இல்லாமல் போகும்போது, அந்த காலத்துல பிராணாயாமம் எதுக்காக வச்சிருந்தாங்க? லாங் லைஃபுக்காக மட்டும் இல்லை, பிராணனுடைய சக்தி எவ்வளவு முக்கியம் தேகம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு. இன்னும் போக போக வரும் பிராணன் ஒவ்வொரு தேகத்திலையும் எப்படி இருக்கு, என்னென்ன ஃபங்க்ஷன் பண்றதுன்னு படிக்கும்போது அதோடைய பகவான் நமக்கு பிராணனாகவே இருக்கிறார். சரி, கண்ணை திறந்து சூரியனை தான் பார்க்க முடியலன்னா கூட பிராணனாகவே என் தேகத்துல இருக்கிறார். அந்த பிராணனையே நான் ஈஸ்வரனாக பாவிக்கணுங்கிற ஒரு பக்குவம் வரும், ஒரு சேஞ்ச் ஆஃப் ஆட்டிடியூட் வரும். பிரஷ்னோபனிஷத் கேட்கறதுக்கு என்னடா அது பிரம்மனை பத்தி இன்னுமே ஒண்ணுமே பேசலையே, இதை பத்தியே பேசிட்டு இருக்கேன்னா இதெல்லாம் இருந்தால்தான் அதை பத்தி யோசிக்கவே முடியும். இதெல்லாம் பைபாஸ் பண்ணிட்டு தர்மம் பிரம்மன் எப்படி சொல்ல முடியும்? unless I see everything as sacred, I cannot even think of Brahman. எல்லாத்துலயுமே ஒரு சேக்ரடா பாக்குறது, புனிதமாக பாக்குறது, எல்லாத்துலயுமே ஈஸ்வரனை பாக்குறதுங்கிற ஒரு அந்த பாவம் வந்தால்தான் அந்த ஞானமும் புரியும். அது கொடுக்கும் பொழுது அது புரியும், இல்லைன்னா அது புரியாது. We'll continue in the next step. Om Shri Gurubhyo Namaha. Hari Hari. Thank you, ma'am.